இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிடிஆர். சிடிஆரில் ஸ்பான்சர்ட், ஆர்கானிக் 2 பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிடிஆரோட ஃபார்முலா சிடிஆர் ஈக்குவல் டு இம்ப்ரெஷன் டிவைடட் பை கிளிக்ஸ். இப்போ 1000 இம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னா 100 பேர் அதை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய சிடிஆர் வேல்யூ 10% தான். இப்போ இம்ப்ரெஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுடைய உங்கள் வீடியோவோட தம்ப்நெயிலை ஷோ பண்ணது தான் இம்ப்ரெஷன். கிளிக் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் பீப்புள் உங்களுடைய வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பேர் தான் கிளிக்ஸு. இப்போ இதை ஏபி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய சிடிஆர் எந்த அளவுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஏபி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு, ஸ்பான்சர்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ட் பார்க்கலாம். ஸ்பான்சர் அப்படிங்கிறது மெட்டா ஆட்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங்காக இமேஜ் ஆட் ஏபி, சிடின்னு நிறைய டைப்ஸ் வச்சுருக்கேன். இதை பார்த்து உங்களுடைய சிடிஆர் வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் பர் ரிசல்ட் குறையும். இதே சிடிஆரோட வேல்யூ கம்மியாக இருந்தது அப்படின்னா காஸ்ட் பர் ரிசல்ட் வேல்யூ உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இதில் நீங்கள் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட்டை நீங்கள் குறைச்சிக்கலாம். ரெண்டாவது ஆர்கானிக்காக நம்ம எப்படி சிடிஆரோட வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறது ஏபி டெஸ்டிங் யூடியூப்லேயும் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு வீடியோவுக்கு 3 தம்ப்நெயில் வச்சுக்கலாம். அதுக்கான டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது அதுவாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அதுவாக ஷோ பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்கானிக்காக உங்களுக்கு வீடியோவோட வியூஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் ரன் பண்ணுறது இல்லை யூடியூப்பில் ஒரு போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த 20 days மென்டார்ஷிப்பில் ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம்.